சென்னையில் அடகு கடைக்காரர் வீட்டில் துப்பாக்கியுடன் நுழைந்த வட மாநில இளைஞர்கள் 3 பேர் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஹவுஸ் பகுதியில் அடகு கடை நடத்தி வருபவர் முன்னாளால் கடையை ஒட்டி அமைந்துள்ள அவரது வீட்டில் இன்று காலை வட மாநில இளைஞர்கள் 3 பேர் கைத்துப்பாக்கி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் நுழைந்தனர். இதனை கண்ட வேலைக்கார பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் வீட்டின் முன் திரண்டதால் 2 பேர் தப்பியோடிவிட்டனர். ஒருவனை மட்டும் பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மற்ற 2 கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்க முயன்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாயில் துப்பாக்கி வச்சுட்டு எல்லாம் அடிச்சிச்சு, என்னை போட்டு கத்தக்கூடாது என்ன அப்படியே. அப்புறம் நான் வெளியே ஓடியாந்து எல்லாரையும் கூட்டின்னு வந்தேன். எல்லாரையும் கூட்டின்னு உள்ள பூந்துட்டாங்க. கொலைகளை நடக்க போகுதுன்னு எனக்கு பயம். அதுக்காக எல்லாரும் கூப்பிட்டு இங்கே வந்து 3 பேர் குடுகுண்டு ஓட்டாங்க. 2 அதான் துப்பாக்கி, அந்த அருவாள் எல்லாம் இருந்துச்சு பையில. இந்த பேக் இப்படி மாட்டிக்கிட்டு அது எடுத்துட்டு